அனைவருக்கும் வணக்கம். புதிய ஜனநாயகம் ஜூன் மாதம் வந்திருக்கிறது. அவசியம் அனைவரும் வாங்கி படிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா எந்தவித விளம்பர நோக்கம் இல்லாமல் இந்த சமூகத்திலே ஒரு புரட்சியை கட்டமைக்க வேண்டும், அதற்கு மார்க்சிய லெனினிய சிந்தனையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாதம் மாதம் வெளிவருகிறது. அனைவரும் வாங்கி படிங்க. இந்த மாதம் இதுதான் இன்றைய இந்தியா என்ற தலைப்பில் மோடியின் சுதேசி நாடகமும் விதேசி அரசியலும் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 பக்கம் அளவில் இந்த சின்ன தொகுப்பு என்பது இருக்குது. அதனால் அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும். ஏன்னா மோடி எவ்வளோ பெரிய டுபாக்கூரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் வட மாநில மக்கள் அதை எப்படி அங்கே இருக்கக்கூடிய தேச வெறியை திரும்ப திரும்ப தூண்டுவதற்கு, அதை தூண்டி அந்த மக்களை எப்படி பிஜேபி அரசியலுக்கு வாக்கு வங்கியாக மாற்றுவது என்பதை தொடர்ச்சியாக அரங்கேறி வருது. அந்த வகையில் தான் ஏன்னா இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அது என்னென்னா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து இங்கே பெஹல்காமில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளை நாங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்துகிறோம் என்ற பேரில் அது செய்தார்கள். அதில் பெஹல்காமில் தாக்குதல் நடத்தினவங்க யார் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தி அங்கே 10க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க, 50க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் ஆப்ரேஷன் சிந்தூரை குஜராத் காந்தி நகரில் விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சமீபத்தில் மோடி அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கார். அப்படி நடத்துனதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் அனைவருமே சுதேசியாக மாறணும். சுதேசியாக மாறணும்னா இங்கே உள்நாட்டு பொருளை நம்ம அனைவருமே வாங்கணும், அதை தான் நம்ம பயன்படுத்தணும், வெளிநாட்டு பொருளை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு எப்படி சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நம்ம அந்நிய பொருளை வெளியேற்றணும், அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பெரிய இயக்கம் முன்னெடுக்கப்பட்டதோ அதை போல் ஒரு கருத்தை இப்போ சொல்கிறார். அது அன்னைக்கு அடிமைப்படுத்தப்பட்டோம், அதற்கு எதிராக நம்ம அந்த போராட்டத்தை எடுத்தோம், அதில் பல பேர் உயிரிழந்தாங்க, அதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் மோடி இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த சுதேசி நாடகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ மோடி இன்னைக்கு நாங்கள் இந்தியா 11வது இடத்துல இருந்து 2014க்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் அது முன்னேறி கொரோனா நெருக்கடியில் பல்வேறு நெருக்கடியில் நாங்கள் முன்னேற்றி 4வது இடத்தை கொண்டு வந்திருக்கோம். ஜப்பானை வீழ்த்திட்டு அடுத்து 3வது இடத்துக்கு முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த அடிப்படையில் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள், இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள், இது எல்லாம் தனியார் முதலாளிக்கு தாரைவாக்குறது. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் அங்கே அதை உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை இந்தியாவில் இறக்கி இங்கே அசம்பிள் பண்ணுறது, இங்கே அசம்பிள் பண்ணி மேட் இன் இந்தியா ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் இவர் சொல்லக்கூடிய சுதேசி இந்தியா. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள். இங்கே தேசிய முதலாளிகள் என்ற பேரிலையும் சிறு குறு நிறுவனங்கள் என்ற பேரிலும் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி எவ்வளோ நிறுவனங்கள் இருந்துச்சு, ஜிஎஸ்டி வந்த பிறகு இன்றைக்கி என்னவா நிலைமை இருக்குது என்பதை வச்சு பாருங்கள். சாதாரணமாக டொரினோ என்ற ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், கொக்கோ கோலாவை கொண்டு வந்து, செவனாப்பை கொண்டு வந்து, பெப்சி கொண்டு வந்து இன்றைக்கி என்ன ஆக்கி வச்சுருக்கானுங்க, அந்த சாதாரண ஒரு குடிசை தொழில் நிறுவனத்தை அடியோடு அழிச்சிட்டாங்க. இப்படி ஜிஎஸ்டி வரி மூலமாகவும் இவர்கள் சொல்லக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு சேவை என்ற பேரிலையும் இங்கே அசம்பிள் பண்ணுற என்ற பேரிலையும் இவர்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த பொருளாதார கொள்கை என்னவாக்கியிருக்குன்னா, இங்கே இருக்கிற சிறு குறு நிறுவனங்களையும் அதை சார்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் வேலை இல்லாத திண்டாட்டத்திற்கு ஆளாக்கி எப்படியாவது ஓடி நம்ம வாழ்ந்தா போதும் என்ற நிலைக்கு இன்னைக்கு போய் தள்ளியிருக்கிறது. இதோடு மட்டும் இல்லை, இப்போ இவ்வளோ பேசக்கூடிய மோடி உள்நாட்டு பொருளை பயன்படுத்துகிறாரா? அவர் பயன்படுத்துகிற விமானமாக இருக்கட்டும், அவர் பயன்படுத்துகிற காராக இருக்கட்டும், அமெரிக்க தயாரிப்பு, ஜெர்மன் தயாரிப்பு, பிரிட்டன் தயாரிப்பு, மெர்சிடஸ் பென்ஸு இப்படின்னு பல்வகையான கார் இருக்குது, குவாலிஸ் கார் இருக்குது. இப்போ இதெல்லாம் எந்த நிறுவனத்தோடையது? அவர் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி அது எந்த நாட்டினுடையது? அவர் பயன்படுத்தக்கூடிய கோட்டு எந்த நாட்டினுடையது? அவர் சாப்பிட்ற சாப்பாடு காளான் அது தாய்லாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி உள்நாட்டு வணிகத்தை பற்றியோ உள்நாட்டு மக்களை பற்றியோ இங்கே அடிப்படையாக இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய வலைப்பின்னலாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலை முழுவதும் அடியோடு அழித்துட்டு நம்ம எல்லாம் சுதேசியாக இருக்குன்னு இன்றைக்கி பேசுகிறேன். நீ பேசுகிற மோடி இங்கே இருக்கிற விவசாயம் சார்ந்தோ விவசாய சார்ந்து இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலை ஊக்குவிக்க தயாரா? சிறு குறு நிறுவனம் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு அவங்கள மேலே உயர்த்துவதற்கு தயாரா? வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை கொடுக்குறீங்க, இடம் தரீங்க, மின்சாரம் தரீங்க, சாலை வசதி இப்படின்னு எல்லா வகையிலும் வரி விலக்கு அவர்களுக்கு தரீங்க. அதானிக்கு அம்பானிக்கு எவ்வளோ அள்ளி தரீங்க. இதை ஒரு சாதாரண சிறு குறு நிறுவனத்துக்கு வழங்க முடியாதா? ஏன் அதை செய்ய மாட்டாங்க? அப்போ அதை செய்யாமல் எப்படி நாடு முன்னேறும்? கீழ்மட்ட பொருளாதார கட்டமைப்பு என்பதே சிறு குறு தொழில் தான்.
அதுதான் இங்கே உள்நாட்டிலே அந்த ப்ராசஸ் என்பது இருக்கும். பணம் கொடுக்கறது, வாங்குறது, விற்கிறது இப்படின்னு ஒரு சுழற்சி முறையில் இருப்பது இதுதான் உள்நாட்டு உற்பத்தி தான். அதற்கு அடிப்படையானது சிறு குறு நிறுவனங்கள், அதற்கு மேலும் அடிப்படையானது விவசாயம், இதை சார்ந்தது. அப்போ இப்படி இருக்கும்போது இதை ஊக்கப்படுத்துவது என்பது இல்லாமல் நீங்கள் சாதாரண விவசாயிக்கு விளைவித்த நெல்லுக்கான விலையே கூட கொடுக்கறது இல்லாமல் எப்படி நீங்கள் சுதேசி என்ற பேரில் உள்நாட்டு பொருளை பயன்படுத்தி சொல்ல முடியும்? வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பல வகையான இறக்குமதி வரிச்சலுகை கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த பொருள் எல்லாம் இங்கே இறக்குமதி ஆகணும். இங்கே நீ வந்து எது வேணால் உற்பத்தி பண்ணி போ. இப்போ ஹுண்டாயா, ஃபோர்டு கம்பெனியா, இல்லை சாம்சங் கம்பெனியா, இல்லை எம்ஐயா, இந்த மாதிரி நிறுவனங்கள் நீங்கள் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு நிலம் தருகிறோம், மின்சாரம் தருகிறோம், இங்கே நீங்கள் பயன்படுத்திங்க, இங்கேருந்து நீங்கள் எடுத்து வெளிநாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டா நாடு வளர்ந்துருமா? அதனால என்ன பலன் இருக்கு? அவனுக்கு இங்கே குறைந்த கூலியில் உழைப்பாளர்கள் எடுப்பாங்களா? குறைந்த வரிச்சலுகை கிடைக்குதா? அதில் என்ன லாபம் கிடைக்கும்? மற்ற நாடோட இங்கே லாபம் கிடைக்குதா? 10 ரூபா, 20 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா கிடைக்குதா? அப்படி என்பதுதான் முதலாளிகள் எண்ணுவார்கள். ஆனால் இங்கே சிறு குறு நிறுவனம், விவசாயம் கடன்பட்டாலும் பரவாயில்ல, இது நம்ம செய்யணும் என்ற நோக்கத்திலேருந்து செய்வாங்க. அப்போ அப்படியாப்பட்ட விவசாயத்தையும் சிறு குறு நிறுவனங்களையும் உயர்த்துவதை விட்டுவிட்டு, அதற்கான வாய்ப்புகளை வழங்குவதை விட்டுவிட்டு, பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இயற்கை வளங்களை சூறையாடுவதை அனுமதிப்பதும், தொழில் வளர்ச்சி என்ற பெயரிலே மக்களிடமிருந்து வரியை சுரண்டி இவர்களுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி, வரிச்சலுகை என்று தள்ளுபடி செய்வதனாலும் சுதேசியாக மாறிவிடாது. பிரதமர் மோடி அவர்களே, இங்கே இருக்கிற விவசாயத்தையும் சிறு குறு நிறுவனங்களையும் உயர்த்துவதற்கான வரிச்சலுகை, அதற்கான அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு, இதை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். இதை மேம்படுத்தாமல் நம்பர் 1 டுபாகூர் போல வாயால வடை சுடுவதால் எந்தவித முன்னேற்றமும் அடைய போவதல்ல. நீங்கள் தான் முன்னேறுகிறீர்கள். உங்களுடைய முதலாளி அதானி தான் முன்னேறுகிறார். அவர்தான் ஒரு நாளைக்கு 1000 கோடியை சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கிறார். அதிலிருந்து எப்படி 1500 கோடியா ஒரே நாளில் சம்பாதிக்கலாம் அப்படியான வாய்ப்பை நீங்கள் எப்படி உருவாக்க போறீங்க என்பதை அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதற்கு எதிரான போராட்டத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். இதை போன்ற பல அரசியல் கட்டுரைகள் என்பது இந்த மாதம் புதிய ஜனநாயகத்தில் வந்திருக்கிறது. அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும். அரசியலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இருக்கிற அரசியல் கட்டமைப்பை வீழ்த்துவதற்கு, ஒரு புதிய ஜனநாயக புரட்சியை முன்னேற்றுவதற்கும், இன்றைக்கு இருக்கிற நிலையிலே ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்ற முறையில் நாம் அனைவரும் இதை உள்வாங்கி நமக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த புதிய ஜனநாயகம் என்பது இருக்கும். விலை 20 ரூபாய் தான். அவசியம் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.